الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனில் முதல் அத்தியாயம், முதல் சூரா. ஃபாத்திஹா என்றால் என்ன பொருள்? திறவுகோல், முன்னுரை, தோற்றுவாய் என பொருள். குர்ஆனில் உள்ள 6666 ஆயத்துக்களுடைய கருத்து சாரம்சம் அதை தரிஜமாக இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பொருள்: விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அல்லாஹ்விடம் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து அல்ஹம்து அல்ல, அல்ஹம்து அர்த்தம் மாறிடுமா? அல்ஹம்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. அல்லாஹ்வே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அது உன் கோபத்துக்கு ஆளானவர் வழியும் அல்ல, நெறிதவர்கள் வழியும் அல்ல. நிறுத்தி சொல்லணும். அழகா சொல்லு. அனைத்து நோய்களுக்கும் மருந்து. இந்த சூரத்து ஃபாத்திஹா என்பது அனைத்து துன்பங்களை நீக்கக்கூடிய அரும்பெரும் சூறா. இந்த சூரத்து ஃபாத்திஹா என்பது எல்லா விதமான இன்பங்களையும் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சூறா. இதை நாம் எல்லா நிலையிலும், தொழுகையிலும், தொழிலுக்கு வெளியிலும், நன்மையான காரியங்கள் அனைத்திலும்
இதை நாம் பயன்படுத்துமையானால் அல்லாவுடைய அருளும் அவருடைய உதவியும் கிடைக்கும் என்று